गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। नारायणीय ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், சுக்ல துவாதசி, ரோஹிணி நட்சத்திரம், சித்தயோகம். இப்பேற்பட்ட புண்ணியமான நாள் அன்னைக்கு இன்றைய தினம் நம்ம ஸ்ரீமன் நாராயணியம் அதை பாராயணம் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக அத்தியனத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தசகம் பூர்த்தி பண்ணலாம்னு இப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறதான ஒரு புராணம்
18 புராணங்களில் புராண திலக்கம்ங்கிறதா சொல்கிறது. ரொம்ப வசத்தியான புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம். பகவானை பற்றி சொல்கிறதுனாலேயே அதுக்கு பேர் பாகவதம்னு அமைஞ்சிருக்கு. அந்த பேர் ஸ்ரீ சுகாச்சாரியால் பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் இருந்த பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ண புராணம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதை 18,000 ஸ்லோகம்னு சொல்கிறது. அதுக்கு கொஞ்சம் குறைச்சலாக ஸ்லோகம் இருந்தாலும் 18,000 ஸ்லோகம்னு சொல்கிறது. 330 சொச்சம் அத்தியாயங்கள் கொண்டது, 12 ஸ்கந்தங்கள். இப்பேற்பட்ட பெரிய புராணத்தை சுருக்கி 1034 ஸ்லோகங்களில் 100 தசகமாக, தசகம்னா 10 ஸ்லோகங்கள் இருந்த ஒரு சாப்டருக்கு தசகம்னு பேர். ஸ்ரீமன் நாராயணிங்கிறதான கிரந்தத்தில் 100 தசகங்கள் இருக்குது. ஒரு தசகத்துக்கு 10 ஸ்லோகங்கள்னு வச்சுருந்தா கூட சில தசகங்களில் 10க்கு மேலே ஸ்லோகங்கள் இருக்கும். அதனால்தான் மொத்தம் 1034 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த காவியம். இதை ரொம்ப அழகாக சுமார் 400 வருஷங்களுக்கு முன்னாடி கேரளத்தில் குருவாயூருங்கிறதான க்ஷேத்திரத்தில் சுவாமி சந்நிதியில், கிருஷ்ண பரமாத்மாவனுடைய சந்நிதியில், ஏன்னா குருவாயூருங்கிற க்ஷேத்திரத்தில் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் பிறந்தபோது எப்படி வசுதேவனுக்கும் தேவகிக்கும் தன்னுடைய அப்பா அம்மா 2 பேருக்கும் எப்படி தரிசனம் கொடுத்தாலோ அதே ரூபத்தில் 4 கைகளோடு கூட சங்க சக்கர கதை அப்ஜம் தாமரப்பூ கையில் வச்சுருக்காள். இப்படி தரிசனம் கொடுத்த அதே ரூபத்தில் அங்கே இருந்து பக்தாளை ரட்சிச்சுன்னு வராள். அப்பேற்பட்ட அந்த குருவாயூருங்கிறத க்ஷேத்திரத்தில் இந்த நாராயண பட்டத்திரிங்கிறதான ஒரு பெரிய மகான், சமஸ்கிருதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், வியாக்கரணம்னா எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட பக்தர் ரொம்ப சின்ன வயசில் அவருக்கு ஒரு உபாதை வந்தது. அதுலேருந்து நீங்கணுங்கிறதுக்காக பகவான்கிட்ட இருந்து ஸ்தோத்திரம் பண்ணாள் 100 நாளைக்கு. அது நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது அவர் அதை முதல் தசகத்தை அஷ்டமி ரோஹிணி 2ம் சேர்ந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கார். கோகுலாஷ்டமி இன்னைக்கு ஆரம்பித்து கரெக்டாக 100வது நாள் விருச்சிக மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கி அந்த அவளுடைய வருஷத்தன்னைக்கு கேலண்டரில் பூர்த்தி பண்ணியிருக்காள். அப்பேற்பட்ட வசத்தியான ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் ஆரம்பித்த மாதிரியே நம்மளும் இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இந்த அத்தியனம் பண்ணுறதுக்கு. இந்த முதல் தசகத்தில் சுவாமியை அப்படி பார்த்துவிட்டு அப்படி நிராகார ரூபத்தில் இருக்கிற சுவாமி, பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கப்பட்ட சுவாமின்னு ஆரம்பித்தாள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பூலோகத்தில் அவதாரம் கிருஷ்ணனாக பண்ணினாருங்கிறத அனுபவிக்க போகிறார். எல்லா புராணங்களுக்கு இருக்கிற லக்ஷணம் இதுக்கும் இருக்குது. புராணத்துக்கு என்ன லக்ஷணம்னா, அது சிருஷ்டியை பற்றி சொல்லும். எப்படி பகவான் முதல்ல சிருஷ்டி பண்ணினார் அவர் மனசில் சங்கல்பிச்சின்றபடி, அப்புறம் இப்படி ஜீவராசிகள்லாம் தோணித்து, எப்படி மன்வந்திரங்கள்லாம் தோணித்து, எப்படி மன்வந்திரங்களில் ஏற்பட்ட சரித்திரங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும். அப்புறம் பல அவதாரங்கள், சுவாமி எடுத்த அவதாரங்களை பற்றி சொல்லி கடைசியில் ரொம்ப விவரமாக கிருஷ்ணாவதார கதையை எடுத்து சொல்லி அப்புறம் பின்னாடி கல்கி அவதாரம் வரப்போகிறது, பின்னாடி ஜனங்கள்லாம் எப்படி இருக்க போகிறாளுங்கிறது சொல்லி சில வேதாந்த உபதேசங்களெல்லாம் எடுத்து சொல்லி பகவானை ஸ்மரித்து பகவானை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு காவியம் இந்த ஸ்ரீமன் நாராயணியம். அதில் இந்த முதல் தசகத்தில் அதுக்கு பேரே பகவன் மகிமானு வர்ணனம்னு அந்த தசகத்துக்கு டைட்டில். ஏன்னா பகவானுடைய மகிமையே வர்ணிக்கிறதாம் இந்த 10 ஸ்லோகங்கள். அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக இருக்கிறவாளுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி வாசிக்கணும்னா, நம்ம ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிறதே நான் 3 தடவை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அது கால் பாகமாக பண்ணி, ஒரு ஸ்லோகம் பெருசாக இருந்ததுன்னா அதை 4 பாகமாக பண்ணி ஒவ்வொரு பாகத்தையும் 3 தடவை மெதுவாக நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கையில் ஒரு பேனா பென்சில் ஏதாவது வச்சுட்டு எந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுறேன், எப்படி பதங்களை சேதம் பண்ணி, அதாவது எதை பிரித்து எப்படி பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். முதல் தடவை வாசிக்கிறதே காதால் நன்னா கேட்டு, கண்கள் இந்த புஸ்தகத்தில் உங்கள் கண்கள் இருக்கணும். இருந்துட்டு
2வது தடவையும் 3வது தடவையும் நான் சொல்கிறத நீங்களும் சேர்ந்து அதே டியூனில், கூடுமான மட்டும் அதே டியூனில் நீங்கள் சொல்லணும். சொல்லி அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை டேப் ரெக்கார்டு பண்ணி அதை அனுப்புவேன். அது ஆற்றுலையும் ஒரு தடவை நீங்கள்லாம் வாசிக்கணும். வாசிச்செல்லாம் சுலபமாக இதை அத்தியனம் பண்ணலாம். பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ரீமத் நாராயணியத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன்னாராயணீயம் பிரதமஸ்கந்த பரிச்சேதः அத பிரதமம் தசகம் பகவன் மகிமானுவர்ணனம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனः உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம். இதான் முதல் ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், சுவாமிக்கு நினச்சி பார்த்துக்கணும். சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காள் குருவாயூரில் க்ஷேத்திரத்தில். குருவாயூரப்பனுடைய சந்நிதியில் முன்னாடி உட்கார்ந்துட்டு சுவாமியை பார்க்குறாள். பார்க்குறதே அவருக்கு தோன்றது. அதான் முதல் ஸ்லோகத்தை சொல்கிறாள், ஆஹாஹா ஹே குருவாயூரப்பா, நீ எப்படி தெரியுமா இருக்கே? சாந்திரானந்தாவபோதாத்மகம். சாந்திரன்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சேர்த்து துளி கூட இடைவெளி இல்லாமல் ஒட்டின்னு இருக்கிறதுக்கு பேர் சாந்திரன்னு பேர். எப்படி ஒரு சாண்ட்விச் பண்ணணும்னா 2 பிரெட் எடுத்து ஜேமை தடவி நன்னா ஒட்ட வச்சுக்கிறோமோ, அப்படி ஒட்ட வச்சு காம்பேக்டாக துளி கூட இடைவெளி இல்லாமல் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு சாந்திரன்னு பேர். 2 விஷயங்கள் சேர்ந்தாப்பில் ஒட்டின்னு இருக்கான். என்னென்ன விஷயங்கள் ஒட்டின்னு இருக்கு? ஆனந்தம், அவபோதம், இது 2ம் ஒட்டின்னு இருக்கு. ஆனந்தம்னா பிளிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறது. அதுக்கு சொன்னால் சுக துக்கத்யயா ஆனந்தா. சுகம் துக்கம் இது 2க்கும் வெளியில் இருக்கப்பட்டது ஆனந்தம். ஒரு ட்ராங்குவில் மைண்டு. ஆனந்தம் ஹாப்பினஸ்ன்னு சொல்லப்படாது. ஏன்னு கேட்டால் ஹாப்பினஸ்னால் இட்ஸ் அன் இமோஷன் வேர் யூ ஆர் ஆல் ஜூபிலேட்டட், கொஞ்சம் அப்படி எந்தூசியாசமாக அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறது இருக்கே, அது ஹாப்பினஸ். ஆனந்தத்தில் அப்படி இல்லை. அதெல்லாம் ஆனந்தம் அதுக்கு மேல்பட்டது. யூ ஆர் இன் ட்ராங்குவில் மைண்ட், அது ஆனந்தம். அவபோதம்னா இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்ட், நாலெட்ஜ். பூர்ணமாக தான் யார் அப்படிங்கிறது நன்னா தெரிஞ்சு கொடுத்துனா. அடிக்கடி ரமண மகர்ஷி சொல்லுவார், யாரானா வரட்ட போனாக்க முதல்ல நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ, அப்போது எல்லாம் தெரியா போயிடும். ஏதானும் கேள்வி கேட்டால் இந்த கேள்வி கேட்குறது யாருங்கிறத விசாரி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுக்கு பேர் ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம ஜானம்னு பேர். அதான் அவபோதம், நாலெட்ஜ் ஆஃப் த செல்ஃப். அப்போ ஆனந்தம் அவபோதம் இது 2ம் சேர்ந்து ஒட்டின்னு இருக்கான். அப்படி ஒட்டின்னு இருக்கிறதே ரூபமாக இருக்குது. அதுவே ஒரு பர்சானிஃபிகேஷன், ஆத்மகம். அதுதான் சாந்திரானந்தாவபோதாத்மகம்ங்கிறதுக்கு அர்த்தம். அது அவர் அப்படி இருக்காராம் சுவாமி. ஆனந்தமும் ஆத்ம ஞானமும் எல்லாம் சேர்ந்து இருக்கப்பட்ட ஒரு பரம்பொருள். ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிடுறார் பட்டதிரி அவரை பார்த்து. சாந்திரானந்தாவபோதாத்மகம் இன்னும் எப்படி இருக்கார்? அனுபமிதம். உபமிதம்னா காம்பரபிள்னு அர்த்தம். ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி சொல்கிறது, இது அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உபமானு பேர், உபமிதம். இது அனுபமிதம். அனுபமிதம்னா என்ன? நான் கம்பேரபிள். உன்னை பார்த்து நீ இது மாதிரி இருக்கேன்னு சொல்லவே முடியாது, நீ தனி அப்படின்னு அனுபமிதம்ங்கிறாள். உன்னை பார்த்தா உன்னை போல இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்ல முடியாதுப்பா, பேர்பட்ட பரம்பொருள் நீங்கிறார். அனுபமிதம். அது மாத்திரம் என்ன? காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம். காலம் தேசம் முதலானதுகள்லேருந்து அவதிभ्याம். அவதினா லிமிட், எல்லைன்னு அர்த்தம். நமக்கு இதுக்கு மேலே போக முடியாதுன்னா அவதி. அப்போது இவர் என்னென்னா, he is outside the ambit of geographical limitations
ஆர் டைம் லிமிட்டேஷன். அதாவது டைம் ஸ்பேஸ் இது ரெண்டுக்கும் அவர் கிடையாது, அதுக்கு உள்ள அமட்டுக்கல அவர். பகவான் இருக்காரே இது ரெண்டுக்கும் வெளிப்பட்டவர். அதனால் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம். ஏ பகவானே குருவாயூரப்பா, நீ காலம் தேசம் முதலாளர்கள்லேருந்து வெளியில் இருக்கே. நீ இந்த ஊரில் தான் இருப்பே. குருவாயூரில் வந்து உன்னை க்ஷேத்திரத்தில் வந்து உன்னை பார்க்குறேன், அதுக்காக நீ குருவாயூரில் மாத்திரம்தான் இருப்பே, வேற எங்கேயும் இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயும் இருக்கே நீ, உன்னில் மாட்டிக்க மாட்டே நீ. அதனால் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம். நிர்முக்தம்னா என்ன? டோட்டலி ஃப்ரீ ஃப்ரம் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். காலதேசாவதிபியாம் நிர்முக்தம். அது மாத்திரம் இல்லை, நித்தியமுக்தம். நித்தியமுக்தம்னா எட்டர்னலி ஃப்ரீ, எப்பொழுதும் சாஸ்வதமாகவே நீ வந்து சுதந்திரன், இன்னும் மாட்டிக்க மாட்டேன் நீ. நித்தியமுக்தம். அது உன்னை எப்படி எல்லாம் உன்னை பார்க்கணும்னா எது வந்து உன்னை சொல்கிறது விசேஷமாக? நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம். நிர்பாஸ்யமானம்னா வெல் இல்லுமினேட்டட்னு அர்த்தம். உன் மேலே லைட் அடிக்கிறா, ஒரு ஃப்ளட் லைட். ஒரு கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருக்காருன்னா கண்ணுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறோம்? பிரகாசமாக லைட்டை தூக்கி சுவாமி மேலே போடுறாள். பழைய காலத்தில் அப்படி லைட்டு போட மாட்டாள். கற்பூரம், தீபாராதனை இதெல்லாம் காட்டுறதே தான் சுவாமியினுடைய முகம்னா தெரியும். அந்த பிரகாசம் அவர் மூஞ்சியில் படும். அப்படி இந்த சுவாமி மேலே பிரகாசமாக கண்ணுக்கு தெரிய முடியா படுறதாம். என்ன லைட்டை போட்டிருக்கா? நிகமம்னா வேதம்னு அர்த்தம். வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர், அவரை நிகமாந்த தேசிகர்னு சொல்கிறது. நிகமம்னா வேதம்னு அர்த்தம். இந்த வேதம் இருக்கே, நூற்றுக்கணக்கான வேதங்கள் இருக்குது, நாலெட்ஜ். அது வந்து 100,000ங்கிற சதசகசிரம்னா என்ன? 100, 1000, லட்சம், லட்சக்கணக்கான வேதங்கள் இருக்குது. அதெல்லாம் லைட்டு போட்டு அடிக்கிற மாதிரி உன் மேலே பிரகாசிக்கிறது, உன் மேலே உன்னை யாருங்கிறதா எடுத்து ஜனங்களுக்கு சொல்கிறது. அப்படி சொல்லி கூட இத்தெல்லாம் போட்டு லைட்டு போட்டு அடித்து சொல்லி கொடுத்தா கூட அஸ்பஷ்டம் திருட்ட மாத்திரே புனா, கண்ணால் பார்ப்போன்னுட்டு பார்த்தாக்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீ யாருன்னு தெரியல எங்களுக்கு. வரோம், நான் கூட குருவாயூரில் வந்து உன்னை பார்க்கணுன்னு வரோம். அஸ்பஷ்டம், கிட்டக்க வர தானே சுவாமி தெரிகிறார். அஸ்பஷ்டம் திருட்ட மாத்திரே புனः. ஸ்பஷ்டம்னா கிளியராக தெரியுது, வித் கிளாரிட்டி. இது கொஞ்சம் அன்கிளியர், அவ்வளோ நன்னா தெரியலைங்கிறார். ஒரு புருஷார்த்தாத்மகம். ஆனால் நீ யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நின்று கவனித்து கொஞ்சம் தியானம் பண்ணால் தெரியத்தான் செய்கிறது. யார்? ஒரு புருஷார்த்தாத்மகம். உருன்னா பெரிசுன்னு அர்த்தம். என்ன புருஷார்த்தம்னா என்ன? புருஷேன அர்த்தியதே இது புருஷார்த்தா. ஜனங்கள் எதை விரும்புகிறாளோ அது புருஷார்த்தம். அதை 4 சொன்னாள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னுட்டு. இதில் எப்போதும் சொல்லுவாள் மோட்சமேவ பரம புருஷார்த்தான்னு சொல்கிறது வேதாந்தியெல்லாம் சொல்லுவாள். அதனால் அது ஒரு புருஷார்த்தம், அது மோட்சம்னு பேர். மோட்சம்னா என்ன? டோட்டல் லிபரேஷன். மாட்டின்னு முழிக்காமல் எல்லாத்துலேயும் ஃப்ரீயாகி மனசில் சஞ்சலம் இல்லாமல் நான் யாருங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம ஞானம் அடைஞ்சு இருக்கிறது இருக்கே, அதுக்கு தான் மோட்சம்னு பேர். அதுதான் ரொம்ப இருக்கிறதுக்குள்ளேயே வசத்தியான புருஷார்த்தம். அதுவாகவே நீ இருக்கே. யூ ஆர் தி வெரி பர்சனாலிஃபிகேஷன் ஆஃப் மோக்ஷா. ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அதுதான் பிரம்ம தத்துவம். பிரம்மம்னா இங்கிலீஷில் சம்மம் போனம்னு சொல்கிறது. அதுதான் எல்லாம் கம்ப்ளீட்டாக டோட்டலி என்ன இருக்குன்னா இந்த விஸ்வம் முழா பிரம்மம் தான். அந்த பிரம்மங்கிறதான தத்துவம் இருக்கே, இந்த பிரின்சிபிள், அது நீயா இருக்கே. தத்தாவத் பாதி. இப்படி அப்ட்ராக்டாக நீ யாருன்னு சொன்னா, நீ பிரம்ம தத்துவம், நீ புருஷார்த்தாத்மகம் என்றெல்லாம் சொன்னால் அதுக்கு ரூபம் கொடுத்து அது கண்ணால் பார்க்க முடியா வைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்காக உன்னை ரூபம் கொடுத்து இங்கே கிருஷ்ணனாக குருவாயூரப்பனாக ஒரு மூர்த்தி ரூபத்தில் வச்சிருக்காள். அதை எல்லாரும் பார்த்து மகிழலாம். ஜனங்களெல்லாம் யாரெல்லாம் பாக்கியம் அடைஞ்ச ஜனங்களோ அவள்லாம் இந்த குருவாயூர் வந்து உன்னை சாக்ஷாத்து, அக்ஷாத்துன்னா கண்ணாலேன்னு அர்த்தம், கண்ணால் நேர பார்க்கலாம் உன்னோட ரூபத்தை. தத்தாவத் பாதி. பாத்தின்னா பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம். நீ ரொம்ப பிரகாசமாக ஜொலிச்சுன்னு இருக்கே.
இங்கே இருக்க குரு பவனபுரே பாதி. குரு பவனபுரம்ங்கிறது குருவாயூர். பவனம்னா வாயு, அதை குருவாயூர். குருவும் வாயுவும் சுவாமியை ஆராதனை பண்ண க்ஷேத்திரங்கிறதுனால இந்த குருவாயூர்னு சொல்கிறது. அந்த ஊரில் நீ பிரகாஷிச்சுன்னு இருக்கியே, ஜனங்களுடைய பாக்கியம் அல்லவோ. யார் வந்து உன்னை பார்க்குறாளோ அவளுடைய பாக்கியம். அந்த பாக்கியம் ஜனானாம், இந்தி ஜனங்களுடைய பாக்கியம்னு இந்த முதல் ஸ்லோகம் இது. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனः உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். இதான் முதல் ஸ்லோகம். இதை சொல்லிவிட்டு அதாவது பகவானை வர்ணிக்கிறாள், பகவான் மகிமையை வர்ணிக்கிறாள் பட்டதிரி. ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பத ஜனஹ க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத் வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஷேஷாத்மானமேனம் குரு பவனபுராதீசம் ஏவாஸ்ரயாமஹ. ரெண்டாவது ஸ்லோகத்தில் அழகா சொல்கிறாள், இப்படி ரொம்ப சுலபமாக கையில் நெல்லிக்காய் மாதிரி உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல்னு சொல்கிறது வழக்கம். அப்படி உள்ளங்கையில் இவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய வஸ்து இருக்கிறத ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி, கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான வஸ்து அது. துர்லபிய வஸ்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. அப்பேற்பட்ட வஸ்து கூட சுலபதையா ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. ஹஸ்தலப்தே எதன்யத்து, ஹஸ்தலப்தே கையில் வந்து எடுத்து கொடுக்குறாள். அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய வஸ்துவான நீ இங்கே இருக்கிறதே கூட, அப்போ கூட இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாள், சில பேர் ஏது அந்நியத்து, அந்நியத்துக்குன்னா வேறேன்னு அர்த்தம். வேறு தெய்வங்களை போய் பஜிக்கிறாளே. எப்படி பஜிக்கிறாள்? தன்வா வாச்சா தியாவா, தனுன்னா உடம்புன்னு அர்த்தம். வாச்சானா வாக்கு, அதாவது வாயின்னு அர்த்தம். தியானா இன்டலெக்ட், மூளைன்னு அர்த்தம். எப்படி யோசிக்கிறாள், உடம்புனாலையும் நமஸ்காரம் பண்ணுறாள், வாக்கால் பேசுகிறாள், நாமாவை சொல்கிறாள். தியா மனசால் மெடிடேட் பண்ணுறாள், தியானம் பண்ணுறாள். இப்படி தன்வா வாச்சா தியாவா பஜதி, போய் ஸ்தோத்திரம் பண்ணுறாள், பஜிக்கிறாள். யாரை பண்ணுறாள்? பதனா ரொம்பவும் முட்டாளான வாழ்னு அர்த்தம். முட்டாளான ஜனங்கள். பத ஜனஹா, ஒன்றும் சரியாக புரிஞ்சிக்காத விஷயங்களை புரிஞ்சிக்காத ஜனங்கள் இருக்கா சில பேராவா. க்ஷுத்ர தெய்வ ஸ்புடேயம், அந்நியத்து வேற தெய்வங்களை போய் இவாள்லாம் போய் அவளோட மாரடிச்சுட்டு இருக்கா. ஒன்றை பஜிக்க வேண்டாமோ? ஸ்புடா இயம், இது வந்து இப்படி அவள் பண்ணுறது வந்து சரியல்ல. இது ரொம்ப ரொம்ப மட்டமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காள். இப்படி ஏத்தே, அப்படி அவள் பண்ணினா கூட சில ஜனங்கள் அப்படி விஷயம் தெரியாமல் வேற எங்கேயோ போய் இருந்தா கூட நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? ஏதே தாவத் வயந்து, வயம்னா நாங்கள்லாம் கொஞ்சம் கெட்டிக்காராள். அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்து உன்னை வந்து ஆராதிக்க போகிறோம். ஸ்திரதர மனசா, எப்படி ஆராதிக்க போகிறோம்? எங்கள் மனசு அப்படியே ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஸ்திர தர மனசா, ரொம்பவும் அசைவில்லாமல் ஒருமுகமாக உன்னை தியானிக்க போகிறோம். எப்படி எதுக்காக தியானிக்கிறோம்? விஸ்வபீடா அபகத்தியை, விஸ்வபீடா இந்த உலகம் முழுக்க பலவிதமான துன்பங்கள் பீடைகள் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் அதெல்லாம் நீ அபகத்தியை, அதெல்லாம் போக்கணும், அதெல்லாம் போய் நல்ல மங்களங்கள் ஏற்படணும் எங்களுக்குங்கிறதுக்காக இந்த பிடிச்ச இந்த துர் விஷயங்கள் பீடைகள்
எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களை ஒன்று ஆராதிக்க போகிறோம். நிசேஷமாத்மானம். நீ யாரு? நீ சாதாரண ஆத்மா இல்லை, பரமாத்மா. நிசேஷாத்மானம். சேஷம்னா மீதி, துளி கூட மீதி வைக்காம எல்லா ஜீவராசிகளுடைய ஆத்மாவும் உங்ககிட்ட அடங்கியிருக்கு. நிசேஷாத்மானம் ஏனம் ஏனம் குரு பவனபுராதீசம். இப்பேற்பட்ட நீயாக இருக்கப்பட்ட குருவாயூர் அப்பனான ஒன்னே ஏவ ஆஸ்ரயாமஹா, நாங்கள் வயம் ஆஸ்ரயாமஹா, நாங்கள் உங்களை காலில் சரணம்னு விழுந்து ஒன்றை ஆராதிக்கிறோம், ஒன்றை பஜிக்கிறோம், ஒன்றை நமஸ்காரம் பண்ணுறோங்கிறதாக 2வது ஸ்லோகத்தில் சொன்னாள். வேறு தெய்வங்களை காட்டிலும் சக்தியான தெய்வம் அல்லவோ நீ, அதனால் ஒன்றை நமஸ்காரம் பண்ணி பஜிக்கிறோம்னாள். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பத ஜனः க்ஷுத்ரதைவ ஸ்ஃபுடேயம். ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குரு பவனபுராதீசம் ஏவாஸ்ரயாமஹ. இது 2வது ஸ்லோகம். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசா தியா வா பஜதி பத ஜனः க்ஷுத்ரதைவ ஸ்ஃபுடேயம். ஏதே தாவத்வயந்து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிசேஷாத்மானமேனம் குரு பவனபுராதீசம் ஏவாஸ்ரயாமஹ. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், உன்னை பிரம்மஸ்வரூபங்கிறதா சொன்னேனே, நீ எங்களுக்காக ரொம்ப கருணையோடு கூட ரூபம் எடுத்துட்டு இந்த விக்கிரக ரூபத்தில் இருக்கே, அது ரொம்ப மதுரமாக இருக்குது, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, கேட்குறதுக்கு உன்னை பற்றி சொல்கிற விஷயங்களும் இனிமையாக இருக்குங்கிறதா சொல்ல போகிறாள். சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः ஸ்ரூயதே வியாசவாக்கியம். தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹேதே. மொத்தம் 3 விதமான குணங்கள் பகவான் படைச்ச குணங்கள். சத்வம் ரஜஹ தமஹ. சத்வம் ரஜஸ்தம இதி பிரகிருத்தேஹே குணாஸ்திரைஹி. 3 விதமான குணங்கள் இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ட்டு. அந்த 3 குணங்களில் சுவாமிகிட்ட தான் எல்லா குணமும் இருக்குது. ஆனால் கூட இந்த பாக்கி 2 இருக்கே, ரஜஸு தமசு முதலான 2 குணங்கள், அந்த 2 குணங்களும் சுவாமிகிட்ட அது சேர்ந்து கலக்காமல் பியோர் சத்துவமாக சுவாமி ஜொலிக்கிறாராம். பாக்கி 2 குணங்களும் இந்த சத்துவத்தோடு சேர்ந்து அதை கலக்கி விடாமல் ரொம்ப தெளிவாக சத்துவமூர்த்தியாக இருந்துருக்காளாம் சுவாமி. அதனால் கலங்காமல் தெளிவாக இருக்காம இந்த சுவாமியினுடைய அதுக்கு பேர் சுத்த சத்துவம்னு சொல்கிறது. சத்துவம் உன்னுடைய குணம் என்ன? சத்துவகுணம், ரொம்ப பியோரிட்டி. சத்துவம்னா ரொம்ப பியோரிட்டி, இம்மாக்குலேட்லி பியோர், அப்படி இருக்கே நீ. பராபியாம் அபரிகலனதா. பரிகலுன்னா டு பி அவேர் ஆஃப்னு அர்த்தம். அபரிகலனதானா அது 2ம் பக்கத்துலேயே இருக்குது, சேர்ந்து இருக்கிறதுங்கிறது தெரியாதபடிக்கு இந்த சத்துவம் அப்படியே தனிச்சு அப்படியே இருக்காம். அது பியோராக இருக்காம், கலங்காமல் இருக்கான். நிர்மலம், மலம்னா சேர்ந்து டெயின்டட்னு அர்த்தம். நிர்மலம்னா அதனால் கலங்காமல் அப்படியே கிளியராக இருக்கான், சுத்தமாக இருக்கான். சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத்
அப்பேற்பட்ட சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்தால் கூட 3 குணங்களை நீ தான் படைச்சிருக்கே, அந்த ரெண்டும் தனிச்சு இருக்குது, ரஜசும் தமசும். அப்படி இருந்தால் கூட எல்லாரும் சொல்கிறாள், பலவிதமாக உன்னை டிஸ்கிரைப் பண்ணுறதே சொல்கிறாள், உன்னை பற்றி ரூபம், நீ ரூபம் எடுத்துட்டுருக்கே, இந்த விஸ்வத்தில் ரூபமாக எடுத்துட்டுருக்கே. அதெல்லாம் எதனால் சேர்த்து வச்சிருக்கு உன்னோட ரூபம்? பூதைஹி, 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். பூதேந்திரியைஹி, இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வந்த 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இப்படி 10 விஷயங்கள், மனசு, இதெல்லாமா சேர்ந்து உன்னை ஒரு ரூபமாக படைச்சதுன்னா என்னவோ அதான் நீயா இருக்கே. வப்பு உரிதி, வப்புகுன்னா உடம்புன்னு அர்த்தம், ரூபம்னு அர்த்தம், தேகம்னு அர்த்தம். அப்படி உன் தேகம் இருக்கான், இதெல்லாம் சேர்த்து வச்ச தேகம் நீ அப்படிங்கிறதாக பகுஷாக பல இடங்களில் வேதங்கள்லேயும் ஆட்டும் புராணங்கள்லேயும் ஆட்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காள். யார் சொல்லியிருக்காள் அப்படின்னு சொல்லி வியாசவாக்கியம் ஸ்ரூயத்தே. பல இடங்களில் பகுஷா ஸ்ரூயத்தே இது வியாசவாக்கியம். வியாசாச்சாரியால் இப்படி முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காள், பாகவதத்துலேன்னு சொல்கிறாள். என்ன காரணத்தினால வியாசரை இந்த இடத்துல 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாருன்னா, ஆரம்ப தசகத்திலேயே பழைய பிராச்சீன ஆச்சாரம் என்னென்னா, எல்லாரும் தன்னுடைய குருவை நமஸ்காரம் பண்ணுவாள். அப்படி இவர் எழுதுகிற நாராயணியம், ஸ்ரீமத் நாராயணியம் இருக்கே, அந்த காவியத்துக்கு மூல கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அதை எழுதினவர் வியாசாச்சாரியாள். வியாசாச்சாரியால் சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணி, சுகர் பரீட்சித்துக்கு சொன்ன கிரந்தம் அந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனால் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ண அந்த வியாசாச்சாரியால் ஞாபகம் வச்சுருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்கிறதுக்காக வியங்கமாக இந்த இடத்துல அவர் பேரை சொல்கிறாள். பூதேந்திரியைஸ்தேவ புரிதி பகுஷா ஸ்ரூயத்தே இது வியாசவாக்கியம். வியாசாச்சாரியால் இப்படி சொல்லியிருக்காளே, நீ எல்லா விதமான குணங்கள் சேர்ந்து இருந்தால் கூட சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்துருக்கே. அப்படி இருந்தபோது கூட நீ எல்லா விதமான பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், மனசு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கப்பட்ட ஒரு உடம்பு என்பதாக எல்லாம் எல்லா புராணங்களும் உத்கோஷிக்கிறதுங்கிறதாக வியாசாச்சாரியால் சொல்லியிருக்காள். அப்படி இருக்கப்பட்ட நீ எப்படி யார் இருக்கே? அப்படி இருந்தால் கூட நீ என்ன பண்ணுற? தத் ஸ்வச்சத்வாத் எதச்சாதித பரசுகஜித். ஆனால் எது அச்சாதிதா, அப்படி இருந்து கூட மறைக்கப்படாத நீ, தது ஸ்வச்சத்வாத்து, நீ ரொம்ப சுத்தமான பரம்பொருள். நீ எப்பேற்பட்ட சுத்தமான பரம்பொருள்? உங்கள்கிட்ட இருக்கிறது 2 பரசுகச்சித்து, ஆனந்தம், பரமானந்தம், ஞானம். இது 2. சித்துன்னா ஞானம், சுகம்னா ஆனந்தம். சுகச்சித்துன்னா ஆனந்தம் பிரம்மா. முதல்ல சொன்னாலே சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம்னு, அதையே திருப்பி சொல்கிறாள். அப்பேற்பட்ட நீ ரூபமும் எடுத்துட்டு இருக்க. எதுக்காக? ஜனங்களுக்கு கருணையாக அவள்லாம் நம்மளை பார்க்கணும்னு. நீ பாட்டுக்கு சுத்த சத்துவ மூர்த்தியாக பரசுகஜித்தாக இருந்துட்டு இருந்தேன்னா, கர்ப்ப நிர்பாச ரூபம் அப்படி உள்ளே இருந்தால் கூட நீ ஜுவலிச்சுண்டு ஆனந்த அவபோதமாக இருந்தால் கூட நீ என்ன பண்ணியிருக்க? ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கே. ரூபத்தை எடுத்துட்டு அது இந்த ரூபம் ஜனங்கள் பார்க்க முடியாது வச்சுருக்கேன். ஸோ தட் அது ஜனங்கள்னால் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக. தஸ்மின்னு அந்த ரூபத்தை தன்யாக ரமந்தே, நல்ல அதிர்ஷ்டசாலிகள் யாரோ அவள்லாம் அந்த ரூபத்தை பார்த்து மகிழ்வார்கள். அது எப்பேற்பட்ட ரூபம் தெரியுமா? அதை பற்றி ஜனங்கள் சொல்கிறத கேட்டாலும் இன்பம், அதை மனசால் நினச்சாலும் இன்பங்கிறாள். கேட்கக்கூட வேண்டாம், மனசால் ஒரு தடவை குருவாயூரப்பனை கொண்டு வந்து படம் பிடிச்சி மனசில் கொண்டு வந்து நிறுத்தினாலே மனசுக்கு இன்பத்தை தருமாம். ஸ்ருதி மதி மதுரே. ஸ்ருதினா கேட்குறதுன்னு அர்த்தம் காதால், மதினா அப்படி டு பி மெடிடேட்டட் அப்பான், மனசால் நினச்சிக்கிறது. இது எது பண்ணாலும் உன்னுடைய ரூபம் இருக்கே அது ரொம்ப இன்பத்தை தருதுப்பா. அப்படி சங்க சக்கர கதாப்ஜத்தோட நீ நின்றுருக்கிற ரூபத்தை என் கண் முன்னால் கொண்டு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. தன்யாகாரமந்தே, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ அவள்லாம் இப்படி நினச்சிப்பாளாம். அப்பேற்பட்ட உன்னுடைய விக்கிரகம் இருக்கே சுக்ரஹே. சுக்ரஹேன்னு என்ன அர்த்தம்? சுலபேன கிரகணீயம், ரொம்ப ஈஸியாக அது மனசுக்குள்ளே கொண்டு வர முடியக்கூடிய ரூபம். அப்படியே சுக்ரஹே விக்கிரஹே தே, விக்கிரகமாக நீ இருக்கியே
அப்படி மூர்த்தியாக நீ குருவாயூரில் பிரகாசிக்கிறியே ஹே குருவாயூரப்பான்னாள். இது 3வது ஸ்லோகம். சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பௌஷः ஸ்ரூயதே வியாசவாக்கியம் தத் ஸ்வச்சத்வான் யதச்சாதித பரசுகஜித் கர்ப்பநிர்பாசரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹேதே. அடுத்தாப்புல சொல்கிறாள், அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்பா உன்னுடைய ரூபம் நீ பேர்பட்ட அவதாரம் பண்ணி வந்திருக்கே தெரியுமா? இந்த லோகத்தில் பல அவதாரங்கள் பண்ணியிருக்கே. அதில் பல அவதாரங்கள் அம்சகலா ஏதே அம்சகலாக பும்சாம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னுட்டு கிருஷ்ணர் மாத்திரம் முழு பொட்டன்சியோடு வந்த அவதாரங்கிறதா சொல்கிறது பாகவதத்தில். இங்கே சுவாமி கிருஷ்ணர் தான் இங்கே இருக்கார், குருவாயூரப்பனில். குருவாயூரப்பன்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கிருஷ்ணர் தான். எப்படி தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்த சமயத்தில் எப்படி தரிசனம் கொடுத்தாரோ அந்த ரூபத்தான் இங்கே குருவாயூரில் இருக்குது, பிரகாசிக்கிறது. அது பூர்ணாவதாரம். அதனால் இங்கே சொல்கிறாள், நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே. திரும்பி திரும்பி பட்டத்திரி பகவான அந்த ஆனந்த சுரூபம், ஆனந்த அவபோத சுரூபமாக பார்த்துட்டே இருக்காள், நிராகார ரூபமாக. அப்புறம் கடைசியில் சுவாமி அவருக்கு கடைசி தசகத்தில் நேர காமிச்சுட போகிறாள், தன் ரூபத்தையே காமிக்க போகிறாள். அதுக்கு முன்னாடி பட்டதிரி ஆரம்பிக்கிறதே அவரை வேதாந்த பரமாக நீ நிராகார இதுவாக பிரம்மஸ்வரூபங்கிறதாவே நினச்சிட்டு இருக்கார் மனசில். அதை இங்கே சொல்கிறாள். இங்கே நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே. நிஷ்கம்பகனா துளி கூட அசைவு இல்லாதேன்னு அர்த்தம். அசைவு இல்லாதேன்னு அர்த்தம் தான் இங்கே சேஞ்ச்லெஸ், துளி கூட மாற்றம் இல்லாதவராம் சுவாமி. ஆனால் பல அவதாரங்களுக்கிட்டே மாறுதலாக அடைஞ்ச மாதிரி தோன்றது நமக்கு. ஏன்னா சில அவதாரங்களில் சுவாமி பூர்ணாவதாரமாக எடுக்கலை, அவருடைய அம்சம் மாத்திரம் வந்திருக்கு. அதனால் சில சமயம் சுவாமி கூட ஏதோ கொஞ்சம் அது பூர்ணத்துவம் இல்லாத மாதிரி தோணும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி தோணித்துனா அதெல்லாம் எந்தெந்த அவதாரங்களில் நீ பூர்ணமாக வராமல் இருக்கியோ அந்த அவதாரங்களை தான் அது குறிக்கும். நீ சாட்சாத் பூர்ண ஸ்வரூபி தாங்கிறத சொல்கிறாள் இங்கே. எப்படின்னா, ஒரு சமுத்திரத்தில் பல அலைகள் இருக்குது. அந்த அலைகளை பார்த்து நீ தான் சமுத்திரம்னு நினச்சிக்க முடியுமோ? த ஹோல் சமுத்திரம் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். சமுத்திரம்னா என்னென்னா அதில் இருக்கப்பட்ட தண்ணி தான். அதில் மேலே அலைகள் என்னமோ வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு அலை வரும், மறுபடியும் அது எப்படி டைஸ் டவுன், புதுசாக ஒரு அலை வரும், இன்னொன்று அது டைஸ் டவுன். அப்போ இந்த அலைகள் தான் சமுத்திரம்னு சொல்லப்படாது. இந்த அலைகளுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட அந்த தண்ணீர் தீர்த்தம் இருக்கே, அந்த சமுத்திர ஜலம், அதுதான் அந்த அந்த சமுத்திரங்கிறது. அப்படி சுவாமியை சொல்கிறாள், நீ பல அலைகள் மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துட்டு இருப்ப, இருந்தால் கூட துளி கூட அசைவு இல்லாமல் சேஞ்ச் இல்லாத நீ மூர்த்தி நீ அப்படின்னு சொல்கிறாள். நிஷ்கம்பே நித்யபூர்ணே, நீ நித்யபூர்ணன், எப்பொழுதுமே யூ ஆர் ஃபுல். நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே. பரம ஆனந்த பீயூஷா, பீயூஷான்னா தேவாமிரதம்னு அர்த்தம். எப்பேற்பட்ட தேவாமிரதம்? பரம ஆனந்தங்கிறதான தேவாமிரதம் தான் அவனுடைய ரூபம். அது எப்படி? அவதினா லிமிட்டுன்னு அப்போயே சொன்னேன் நான் உங்களுக்கு. நிரவதினா என்ன? நிரவதினா லிமிட்டே இல்லாதேன்னு அர்த்தம். ஒரு பாட்டு கூட ஒன்று நீங்களாம் கேட்டுருக்கலாம், நிரவதி சுக தாத்தான்னுட்டு. ஏ பரமாத்மாவே, நீ நிரவதி சுக தாத்தா, நீ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டவன், எல்லா சுகம் துளி கூட லிமிட்டே இல்லாத சுகத்தை கொடுக்கக்கூடிய ஹே பரம்பொருளேன்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம். அந்த நிரவதினா துளி கூட லிமிட்டே இல்லாமல் இருக்கப்பட்ட பரமானந்த ரூபமான நீ அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கப்பட்டவன் நீ, அதான் அவனுடைய ரூபம். கல்லோல உல்லாசதுல்யம், கல்லோலோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாகு ததாத்மா. ஆனால் அப்பேற்பட்ட பூர்ணனான உனக்கு என்ன இருக்கு?
கல்லோலோல்லாச துல்லியம். எப்படி சமுத்திரத்தில் கல்லோலம்னா வேவ்ஸ், அலைகள்னு அர்த்தம். எப்படி அலைகள் விளையாட்டாக மேலே இப்படி பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கு சமுத்திரத்தில், அப்படியே அடங்கி போய்டுறது. அப்படி உன்னுடைய பல அவதாரங்கள் ஏற்பட்டு அடங்கும், ஏற்பட்டு போகும், ஏற்பட்டு போகும். அதனால் அதான் நீ நினச்சுன்னு விடப்படாது. அதுக்கு கீழே ஆதாரமாக இருக்கப்பட்ட பரம்பொருள் நீ, பிரம்மம் நீ. அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேங்கிறாள். கல்லோல உல்லாச துல்லியம் கலு விமலதரம். விமலதரம்னா விமலம்னா மலம் இல்லாத, இம்மேக்குலேட்னு அர்த்தம். அப்போ ஏற்பட்ட இம்மேக்குலேட்டா நீ சத்துவம் ஆகு ததாத்மா. எல்லா அவதாரங்களுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட ஆத்மாவாக இருக்கப்பட்ட பரபிரம்மம் நீங்கிறதாக எல்லாரும் சொல்கிறாள். கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம் சகல இதி வச்சா. இப்படி புராணங்கள்லேயும் வேறு இடத்துங்களையும் இப்படி ஒவ்வொரு அவதாரமாக உனக்கு சொல்லி, நீ இந்த அவதாரம் எடுத்த, இந்த அவதாரத்தில் இந்த லிமிட்டேஷன்ஸ் உனக்கு இருந்தது. ராமாவதாரத்தில் ஓன்னு சீத்தை கெட்டு போனோன்னு அழறார் ராமர், என் சீத்தை எங்கேயோ போயிட்டாளேன்ட்டு. பரபிரம்மம் ஏன்னா அழுமான்னு கேட்டால் அவருக்கு அப்படி ஒரு குணம் வந்ததுன்னாக்க, அதெல்லாம் அவதார ரகசியம். அவதாரத்தில் நீ பூர்ணாவதாரமாக எடுத்துன்னு வராதுண்டு. அதனால கஸ்மான்னோ நிஷ்கலஸ்துவம் சகல இதி வச்சா. சகலம் சொல்கிறாளே, அதாவது சகலஹான்னா பூர்ணமாக இல்லாதவர், முழுமையாக இல்லாதவர்னு அர்த்தம். முழுமையாக இல்லாதவர்னு சொல்கிற வாச்சகம் இருக்கே, அது எதனாலேன்னா நீ அந்த பூர்ணமாக இல்லாத அவதாரங்கள் எது உண்டோ அதுக்குத்தான் அந்த சொல்லு சரியே தவிர நீ உண்மையாகவே பூர்ணஸ்வரூபங்கிறாள். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தா பலி சுபகதமே. அவர் சொல்கிறார், லீனான்னா கவர்டுன்னு அர்த்தம், கன்சீல்டுன்னு அர்த்தம். அப்போ நிர்லீனா துளி கூட மறைச்சி வச்சுக்காம இருக்காம். யார்? அநேக முக்தா வழி சுபகதமே. ஒரு சமுத்திரம்னா அதில் நிறையா முத்து இருக்கும். சமுத்திரத்திலான முத்து இழுப்பாள். அப்படி நீ பெரிய சமுத்திரம், அமிர்த சமுத்திரம். நீ விமலம், ரொம்ப சுத்தமான பிரம்மங்கிறதான சத்வம், பிரம்ம சிந்து. நீ நிர்மல பிரம்ம சிந்தோ. நீ பிரம்மங்கிறதான சிந்து, பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் ஏதோ அவதாரங்கள்ங்கிறதான அலைகள் வரத்தை பார்த்து ஜனங்களை ஏமாந்துடுறாள். ஆனால் இந்த சமுத்திரத்துக்குள்ளே நீ என்ன வச்சுன்னு இருக்க? நிர்லீனானேக முக்தாவளி சுபகதமே. நிறைய முத்து வச்சுருக்கேன்னாள். என்ன முத்து நாள்? முக்தானா சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு அர்த்தம். யார் முக்தா? டோட்டலி லிபரேட்டட் பீப்புளுக்கு முக்தாங்கிறது, ஞானிகளுக்கு. பல பேர் உன்னை பஜனம் பண்ணி பெரிய பெரிய யோகீந்திராள், அவள்லாம் முக்தி அடைஞ்சவாள்லாம் உன்னுடைய உள்ளே இருந்துருக்காள், உன்னுடைய ஆத்மாக்குள்ளே இருந்துருக்காள், பெரிய முக்தி அடைஞ்சவாள்லாம். அப்பேற்பட்ட முத்துவளெல்லாம் வச்சுருக்கப்பட்ட பெரிய சமுத்திரம் நீ, பிரம்மசந்து. ஆனால் அது மேலே அலைகளை பார்த்து மயங்குடுறாள் எல்லாரும். அதனால் எல்லாரும் சொல்கிறா, இந்த அவதாரங்கள் சிலது எடுக்கிறாளே, ராமாவதாரம் இத்தியாதி அவதாரங்கள், அதெல்லாம் பூர்ணம் இல்லையே, சகலம்னு சொல்கிறாளே, அது அந்த அவதாரங்களுக்கு தான் பொருந்துமே தவிர உனக்கு பொருந்தாதுங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். குருவாயூரப்பனை பார்த்து நீ பரபிரம்மம் பூர்ணஸ்வரூபிங்கிறதா சொல்கிறாள். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தா பலி சுபகதமே நிர்மல பிரம்மசிந்தௌ கல்லோலோல்லாச துல்லியம் கலு விமலதரம் சத்வமாகுஸ்ததாத்மா கஸ்மான் நோ நிஷ்கலஸ்துவம். நிஷ்கலஸ்துவம் கஸ்மான். எப்படி உனக்கு இந்த பேர் வந்தது? நீ சகலஹாரிதி, நீ ரொம்ப இன்கம்ப்ளீட்னா புரிஞ்சு போச்சு. இது ஒன்லி ஃபார் தோஸ் அவதாராஸ் சொன்னார். துவத்கலாஸ்வேவ பூமன்னு, ஏ பூமன்னு, ஏ பிரம்மஸ்வரூபமான நீ பரிபூர்ணன், உனக்கு அந்த சொல் பொருந்தாது, நீ பூர்ணந்தான்ங்கிறதா சொல்லப்பட்ட இந்த வசதியான ஸ்லோகம் இது. நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே நிர்லீனானேக முக்தா பலி சுபகதமே நிர்மல பிரம்மசிந்தௌ கல்லோலோல்லாச துல்லியம்
खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचः त्वत्कलास्वेव भूमन् निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियाम् ईक्षणाख्यां तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், அப்பா நிர்வியாபாரோபி, உனக்கு வியாபாரம் பண்ணுற எண்ணம் கிடையாது. ஒரு மர்ச்சன்ட்னா கொடுக்கல் வாங்கல், இதை கொடுத்து இதை வாங்கணுங்கிறதாக ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு தான் வியாபாரம் பண்ணுறாள். இதை விற்றுவிட்டு என்ன எல்லாரும் லோகத்தில் ஹிதமாக இருக்கணும்னா விற்கிறான் இல்லை, அதனால் அவனுக்கு லாபம் வருது, அதனால் விற்கிறான். அப்படி மர்ச்சண்டாக இருக்கப்பட்டவா வியாபாரம் பண்ணுறவாள் இருக்காளே, அப்படி பண்ணுவாள் கொடுக்கல் வாங்கல். உனக்கு அப்படிலாம் இந்த கொடுக்கல் வாங்கல்ங்கிற எண்ணம் கிடையாது உனக்கு. நிர்வியாபாரஹாபி நிஷ்காரணம், ஒரு காரணமும் இல்லாமல். ஏ அஜ, ஜென்மமே இல்லாத ஏ பரம்பொருளே. அஜனா ஜனா ஜனிக்கிறவா, அஜனா யாரு? அவருக்கு பிறப்பு என்பதே கிடையாது. பகவானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்பேற்பட்ட ஹே அஜய், ஏ சுவாமின்னு பிறப்பே இல்லாத ஹே குருவாயிரப்பா, நீ ஒரு காரணமும் இல்லாமல், ஒரு விதமான வியாபார நோக்கமும் இல்லாமல் என்ன பண்ணுற? நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே யத்கிரியாம் ஈக்ஷணாக்கியாம். நீ என்ன பண்ணுற? பஜசே என்ன பண்ணுற? ஈக்ஷணாக்கியாம் யத்கிரியாம் பஜசே. இப்படி கண்ணால் பார்த்து சிருஷ்டியெல்லாம் உண்டாக்குற, எல்லா சிருஷ்டியும் உண்டாக்குற நீ. தேனைவ உதேதி லீனா. லீனானா மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். மறைஞ்சுன்னா என்ன? இந்த இடத்துல பிரகிருதியை சொல்கிறாள், மாயையை சொல்கிறாள். பகவான்கிட்ட தான் அந்த மாயைங்கிறதும் மறைஞ்சு இருக்குது. லீனானா மறைஞ்சிருக்கப்பட்ட மாயையை சொல்கிறாள். அந்த மாயை லீனா பிரகிருத்தினா மாயை, பிரகிருத்தினா இயற்கை, இந்த மறைஞ்சிருக்கிற இயற்கையை தான் மாயை. தேனைவோதேதி லீனா பிரகிருதி அசதி கல்பாபி கல்பாதிகாலே. தேனைவோதேதி லீனா பிரகிருதி ரசதி கல்பாபி கல்பாதிகாலே. கல்பாதிகாலே, இந்த பிகினிங், அதாவது முதல் இந்த சிருஷ்டி தோன்ற ஆரம்பிக்கிற சமயத்தில் நீ என்ன பண்ணுற? லீனா பிரகிருதி மாயைங்கிறதான ஒன்றை வச்சுட்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுற போது கூட நீ என்ன பண்ணிவிட்ட? அதுக்குள்ளே பலவிதமான குணங்கள், சத்துவம் ரஜசு தமசு, இதனுடைய மூணையும் சேர்த்து பலவிதமான ஜீவராசிகள்லாம் உண்டாக்கி எல்லாம் பண்ணுற, சிருஷ்டியை பண்ணுற. ஆனால் அதில் ஒரே ஒரு போர்ஷன் சுத்த சத்துவம் மாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அது நீயா இருக்க. தஸ்யா சம்சுத்தம் அம்சம், சம்சுத்தம் அம்சம், அதில் சுத்தமான சத்துவத்தை மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு நீ சத்துவரூபமாக இருந்து பிரகாசிக்கிறே. உன்னை மூட முடியாமல் உன்னுடைய ரூபத்தை தெளிவுபடுத்தி பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட நீ இந்த சத்துவஸ்வரூபமாக ஒரு மூர்த்தி ஸ்வரூபமாகவும் இருந்துருக்கே. தஸ்யாக சம்சுத்தம் அம்சம் கமபித்தம் அதிரோதாயகம். அதிரோதாயகம்னா திரோதானம்னா மூடுறது, அதிரோதாயகம் மூடப்படாமல் இருக்கு. என்னன்னா இத்தனை பிரகிருதி மாயை எல்லாம் ஆனால் கூட உன்னுடைய அந்த பியோர் கான்ஷியஸ்னஸாக இருக்கப்பட்ட நீ இருக்கியே, சுத்த சித்த சுரூபமாக இருந்திருக்கே, சுத்த சத்துவ மூர்த்தியாக இருக்கப்பட்ட நீ இருக்கே, அந்த சத்துவ ரூபம் இருக்கே, அது இருந்துருக்கு. சத்துவம் திருத்வா ததாசி, அந்த சத்துவ ரூபத்தை நீ மேலே எடுத்துட்டு ஸ்வமஹிம விபவா குண்ட. விபவ அகுண்ட, குண்டம்னா மங்கி போனதுன்னு அர்த்தம், அகுண்டம்னா மங்காததுன்னு அர்த்தம். எது மங்கல? விபவ அகுண்ட விபவா குண்ட. உன்னுடைய விபவம், உன்னுடைய க்ளோரிஸ், உன்னுடைய யசஸ், உன்னுடைய வைபவங்கள் இருக்கே,
அதெல்லாம் துளி கூட மங்காமல் நீ வச்சுட்டே இருக்க. உன்னுடைய சுத்த சத்துவ மூர்த்தியாக இருந்துட்டு உன்னுடைய மகிமை இருக்கே, அது மங்காத மகிமையே வச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்ட ஹே வைகுண்டா, சுவாமிக்கு பேரே வைகுண்டன்னு பேர். இருக்கிறது பேர் வைகுண்டம், அவர் பேர் வைகுண்டன். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வைகுண்டான்னு ஒரு பேர் இருக்குது சுவாமிக்கு பேர். அதனால் சுவாமியே ஹே வைகுண்ட ரூபான்னு கூப்பிடுறாள். இப்படி வசதியான இந்த ஸ்லோகம். நிர்வியாபாரோபி நிஷ்காரணமஜ பஜசே யத்கிரியாம் ஈக்ஷணாக்கியாம் தேனைவோதேதி லீனா பிரகிருதிரசதி கல்பாபி கல்பாதிகாலே தஸ்யாः संशुद्धमंशं कमपि तम् अतिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ வைகுண்டரூபம். அப்படி சுவாமி காரணமில்லாமல் சிருஷ்டியை படைத்த சுவாமி, சத்துவம் ரஜசு தமசு இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையை வச்சு எல்லா விதமான பிரஜைகளையும் லோகங்களையும் படைத்த சுவாமி, மாயைங்கிறதான ஒன்றை ஏற்படுத்தி அதை படைத்த சுவாமி. ஆனால் அந்த குணங்களில் சேராமல் சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்து பிரகாசிக்கிறாளாம். அவருடைய மகிமை துளி கூட குறையாமல் அதை காட்டின்றிருக்காள். அப்பேற்பட்ட பரம்பொருளுங்கிறதாக இந்த ஸ்லோகம் வசதியான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம். தத்தே பிரத்யக்ரதாராதர லலிதகலாயாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுகிருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்க லீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தா சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதாகாரநாத. ஹே மாருதாகாரநாதன்னு கூப்பிட்டாள். மாருதம்னா வாயுன்னு அர்த்தம், அகாரம்னா வீடுன்னு அர்த்தம். தி அபோர்டு, அவர் இருக்கிற இருப்பிடத்துக்கு பேர் அகாரம்னு பேர். மாருத அகார ரெண்டும் சேர்ந்துன்னா மாருதாகாரம். அந்த மாருதாகாரம்ங்கிறதுன்னு அந்த ஊர் குருவாயூர், அதில் இருக்கப்பட்ட நாதகானா அப்பன். மாருதாகாரநாதா ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிடுறாள் பட்டத்திரி. கூப்பிட்டு சொல்கிறாள், தத்தே பிரத்யக்ர தாராதர. பிரத்யக்ரம்னா ஃப்ரெஷ்னு அர்த்தம், புதுஷு, இப்போ தான் தோணித்து, இப்போ தான் உண்டாச்சு. அப்பேற்பட்ட தாராதர. தாராதரம்னா என்ன? தரம்னா வச்சுட்டுருக்கு, தாரையை வச்சுட்டுருக்கு. எது? மேகங்கள். ஏன்னா தண்ணி கொட்ட போகிறது, மழை கொட்ட போகிறது. இந்த கொட்டுற மழையை வச்சுட்டுருக்கு இல்லையா அந்த மேகங்கள், அதனால் மேகத்துக்கு பேர் தாராதரன்னு பேர். அது எப்பேற்பட்ட தாராதரம்? புதிய மேகம். புதிய மேகம் எப்போதும் கருப்பாக இருக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா டல்லாக போயிடும் கலர். புதுசாக மழை பெய்யாமல் தேக்கி வச்சுட்டு இருக்கு பாருங்க, அது கருமேகமாக இருக்கும். அப்படி பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேலிகாரம். நீ எப்படி இருக்க தெரியுமா? உன்னோட ரூபம் எப்படி தெரியுமா இருக்கு? லலித கலாய ஆவலி. ஆவலினா வரிசை, இல்லைன்னா பஞ்சுன்னு அர்த்தம், சேர்த்து வச்சுக்கிறது. தீப ஆவலின்னா என்ன அர்த்தம்? தீபங்களெல்லாம் வரிசையாக வச்சா தீபாவளி. அதே மாதிரி கலாய ஆவலின்னா என்ன? கலாயம்னு ஒரு புஷ்பம், ப்ளூ லோட்டஸ், ப்ளூ லிலின்னு சொல்கிறது, நீலோத்பலம். அப்படி இந்த கலாயம் இருக்கே ப்ளூவாக இருக்கிறது, அது பல புஷ்பங்களை சேர்த்து வச்சா அப்படி இருக்கும், அப்படியே நீளமே ஒரே நீளமாக இருக்கும். அப்படி ரொம்ப அழகான நீளமாக இருக்கும் அது. அதே மாதிரி தான் புதுசாக தண்ணியை வச்சுட்டு இருக்கிற மேகம் கருப்பாக இருக்கும். அப்படி இது ரெண்டையும் சொல்கிறாள். தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலாயாவலி கேலிகாரம். உன்னுடைய உடம்பு இருக்கே, நீ ரொம்ப யூஆர் கேலிகாரம். நீ விளையாட்டா உன்னோட ரூபத்தை எப்படி வச்சுருக்கே, இப்படி அழகாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது உன்னோட உடம்பு. எப்படி ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ளூ லிலீஸ், அது அப்படியே சேர்த்து வச்சா அப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்குது. லாவண்யஸ்ய ஏகசாரம். ஏகசாரம் நாள் எசன்ஸ், சாரம்னா எசன்ஸ், லாவண்யம்னா பியூட்டி. ஒரு பியூட்டியினுடைய எசன்ஸ் எப்படி இருக்கும்? அப்படியே கடைஞ்சி எடுத்து அப்படியே அழகாக அப்படியே கடைஞ்சி எடுத்த மாதிரி இருக்காம் சுவாமி. லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜன திருஷாம். யாருக்கு அப்படி தோன்றது? சுக்ருதி ஜன திருஷாம், நல்ல
நல்ல விஷயங்கள் பண்ணி நல்ல புண்ணியங்கள் பண்ண புண்ணியாத்மாக்கள் இருக்காளே, அவளுடைய கண்ணுக்கு இப்படி அழகா நீ தெரிகிற. சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம். நீ பூர்ணாவதாரம் பண்ண கிருஷ்ணன்கிறாள். ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடாமல் புண்ணியாவதாரம் பண்ணியே, பூர்ணாவதாரம் பண்ணியே. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனாகப்பட்ட நீ, ஏ கிருஷ்ணன், நீ ப்ளூ கலரில் இருக்கே இப்படி. அந்த இடத்துல யார் இருக்கா அவங்ககிட்ட? லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம். நிலையன்னா இருக்கிற இடம்னு அர்த்தம், அபோர்டுன்னு அர்த்தம். தட் இஸ் வேர் ஷீ இஸ் லிவிங். யார் இருக்கா? நிஷங்க லீலா. லீலானா விளையாடுறது. நிஷங்கம்னா என்ன? துளி கூட சங்கோஜம் இல்லாமல், ஒரு விதமான சந்தேகம் இல்லாமல், சங்கை இல்லாமல் தைரியமாக விளையாடுறாளாம். பகவானுடைய மார்பில் எப்போதும் இருந்துட்டுருக்காளாம், நித்தியவாசம் பண்ணிட்டுருக்காள் அனபாயினியாக. அந்த யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவி உங்ககிட்ட மாரில் இருக்காள். அப்பேற்பட்டவன் நீ. லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்தா. நீ அமிர்த ஸ்யந்த சந்தோகம். அமிர்த ஸ்யந்த சந்தோகம்னா என்ன? தாரதாரியாக கொட்டுற அமிர்தமே கொட்டுற மாதிரி இருக்கப்பட்டவன் நீ. அப்பேற்பட்டவன் நீ. அந்த அமிர்தத்தால் என்ன பண்ணுற நீ? சிஞ்சத்து சஞ்சிந்தகானாம். சஞ்சிந்தகானாம் சம்யக் சிந்தகானாம் சஞ்சிந்தகானாம். நன்னா மெடிடேட் பண்ணி, நன்னா தியானம் பண்ணி, உன்னையே நினச்சிட்டு இருக்கப்பட்ட ஜனங்கள் மேலே அப்படியே அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொட்டுற. சிஞ்சத்து நினைக்கிற. சிஞ்சத்துனா சிஞ்சத்தின்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம், ஈதம் பண்ணுறது. அப்படி உன்னுடைய அமிர்த கடாட்சம் இருக்கே, அமிர்தம், அந்த அமிர்தத்தை கொட்டி அவள் மேலே வர்ஷிக்கிற. அப்பேற்பட்டவன் நீ. வப்புஹு அணுகலையே. அப்பேற்பட்ட உடம்பை வச்சுட்டுருக்கே வப்புஹு, அமிர்தமயமான அந்த வப்புஹு இருக்கே, அதை அணுகலையே, அதை நான் தியானிக்கிறேன், அதை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். ஹே மாருதாகாரநாத, ஹே குருவாயூரில் இருக்கப்பட்ட ஹே அப்பனே நாள். தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேலிகாரம் லாவண்யசைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம். லக்ஷ்மீ நிஷங்க லீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்தா சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனு கலையே மாருதா காரநாத. காரநாத நாள். அது அப்படியே வாயு இருக்கிற இடம். வாயூர் குருவாயூர் அந்த இடத்துல இருக்கே நாள். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவா ஜீவபாயாம் இத்யேவம் பூர்வம் ஆலோசிதம் அஜிதமயா நைவமத்யாபிஜானே நோச்சேஜ்ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபு சித்ரசார்த்ரம் நேத்ரைஹ ஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரச சுதாம்போதி பூரே ரமேரன். பட்டதிரி சொன்னாள், நம்மளாம் நினைக்கிற மாதிரி தான் அவரும் நினச்சிருக்கார். அவர் நினச்சிருந்தாராம், என்னவோ காரணம் இல்லாமல் இப்படி சிருஷ்டியெல்லாம் படைச்சி எல்லா ஜனங்களையும் கஷ்டப்படுத்துறியே நீ, அவள் சம்சாரத்தில் மாட்டின்னு முழிக்கிறாளே, அப்புறம் எல்லாரையும் முக்தி கொடுக்குறேங்கிறே, இது எதுக்காக சிருஷ்டி பண்ணணும், எதுக்காக எல்லாரையும் கஷ்டத்தில் உண்டாக்கணும், இந்த லீலை என்னென்ன புரியலையே, எல்லா ஜனங்களையும் இப்படி பலவிதமான கஷ்டங்களில் ஈடுபட வைக்கிறையே, அவளுக்கு ஜீவனை கொடுத்து அப்படின்னு நினச்சிருந்தது உண்டு ஒரு காலத்தில். நாள் அவள் கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா. சிருஷ்டி சேஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா கஷ்டா. உன்னுடைய இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறேன்னு விளையாடுறையே நீ, இந்த விளையாட்டு சிருஷ்டியெல்லாம் பண்ணுறியே, லோகத்தெல்லாம் படைக்கிறியே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு ஒரு காலத்தில் நினச்சேன். பௌதர பவ கேதாவகா. கேதாவகானா ரொம்ப துன்பங்களை எல்லாம் உள்ளே அடக்கி வச்சுன்னு இருக்கலாம், கொடுக்கக்கூடியது. பவம்னா இந்த உலகம், சம்சாரம். பகுதர பலதானப்பட்ட, பகுதரனா பலதானப்பட்ட, வேரியஸ்ன்னு அர்த்தம். பகுதர பவ கேதாவகா ரொம்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய. ஜீவபாஜாம். ஜீவபாஜாம் இப்படி ஜந்துக்கள் ஜீவன்களெல்லாம் படைச்சி அவளை கஷ்டத்தில் உண்டாக்கிவிட்டியே. இத்தி ஏவம் பூர்வம். பூர்வம்னா முன்னாடி நான் ஒரு தடவை நினச்சது உண்டு. ஆலோசிதம்
இப்படி நான் முன்னாடி நினச்சது உண்டு. இப்படி பகவான் எதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி சிருஷ்டியே பண்ணாமல் இருந்திருக்கலாமே. அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தில் எல்லாரும் மாட்டிக்க மாட்டாளேன்னு நினச்சது உண்டு. ஆலோசிதம் அஜித மயா ஆலோசிதம், இப்படி நான் ஒரு தடவை நினச்சிருக்கேன். நெய்வம் அத்யாபிஜானே, இன்னைக்கு அப்படி நான் நினைக்கல. என்ன அபிஜானே, இன்னைக்கு நான் அந்த மாதிரி நினைக்கல. நீ நல்ல வேளை எங்களெல்லாம் சிருஷ்டிச்சியே. அப்படி நீ சிருஷ்டிக்காமல் நாங்கள்லாம் ஜீவராசியாக பிறப்பா இல்லாமல் இருந்தோம்னா, நச்சே ஜீவா கதம் வா, அப்படி நாங்கள்லாம் ஒரு கால் பிறக்காமல் இருந்தோம்னா எப்படி மதுர தரமிதம் துவத்வபுஹு சித்ரசார்திரம் ரசார்திரம், அப்படியே ஃபுல் ஆஃப் பிளிஸ், ஃபுல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஃபுல் ஆஃப் அவேர்னஸ், அப்படி இருக்கப்பட்ட அந்த ரசத்தை உள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கப்பட்ட உன்னுடைய உடம்பு இருக்கே, அது எப்பேற்பட்ட உடம்பு? மதுர தரமிதம், ரொம்பவும் இனிமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை நாங்கள்லாம் பார்த்துருக்க முடியுமா? அந்த அந்த கண்ணால் பார்த்து அதை அப்படியே குடிக்க முடியுமா அந்த அழகை? இல்லை காதால் உன்னுடைய குணங்களை கேட்டு அதை குடிக்க முடியுமா காதால்? இதெல்லாம் நடந்திருக்குமா நாங்கள் ஜீவன் எடுக்காட்டாக்க? நோச்சே ஜீவா கதம் வா மதுர தரமிதம் துவத்வபு சித்ரசார்திரம் நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா, கண்ணாலையும் காதாலையும் குடிக்கிறோமே. கண்ணால் என்ன பண்ணுறோம்? உன்னுடைய ரூபம், உன்னுடைய அழகான ரூபத்தை பார்த்து பார்த்து அனுபவித்து குடிக்கிறோம். காதால் உன்னுடைய குண கதைகளை கேட்டு கேட்டு ரசிக்கிறோம். நேத்ரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரச சுதாம்போதி புரேரமேரன், சுதாம்போதி புரேரமேரன், எப்பேற்பட்ட சமுத்திரத்தில் நாங்கள் விளையாடுறோம், இருந்து ஆனந்திக்கிறோம். சுதா, உன்னுடைய பரமரசமான உன்னுடைய இந்த ரூபம், உன்னுடைய ரூபம் இருக்கே, உன்னுடைய கதைகள் இருக்கே, அப்பேற்பட்ட அமிர்தமயமான அந்த சமுத்திரத்தில் நாங்கள் இருந்து அப்படியே ஆனந்தத்தை அடைஞ்சிட்டு இருக்கோமே. நாள் நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச இத்தம் நிசேஷலப்யः நிரவதிகபலः பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாட்டி த்ருமமபிலஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம். நீ எப்பேற்பட்டவன்? நம்ராணாம் சந்நிதத்தே, உன்னுடைய சந்நிதியில் வெறும்னா நமஸ்காரம் பண்ணுறாள். வாயால் ஒன்றும் சொல்கிறதில்ல, ஒரு ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, சும்மா குருவாயிரப்பான்னு கூட கூப்பிடுறதில்ல, சும்மா அவனுடைய சந்நிதியில் தடார்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாள். அப்படி இருந்தால் கூட உன்னுடைய சந்நிதியில் உன்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டா போகிறோம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி, உன்னுடைய சந்நிதி முன்னாடி நின்று நமஸ்காரம் பண்ணா அவள் வேற ஒன்றும் கேட்கல, உன்னை எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது கூட கிடையாது. அனபியர்த்திதானபி, அவள் ஒன்றையும் வேண்டுவது இல்லை, அப்படி நமஸ்காரம் மாத்திரம் பண்ணுறாள். அப்படி இருந்தால் கூட நீ என்ன பண்ணுற? அர்த்தான் காமான் அஜஸ்ரம், எல்லாத்தையும் அடையிறாளாம். அர்த்தான் காமானு, எல்லா விதமான அர்த்தங்கள், எல்லா விதமான காமனைகள், இது எல்லாத்தையும். அஜஸ்ரம்னா எப்போதும்னு அர்த்தம். அஜஸ்ரம் விதரதி, விதரத்தின்னா சொரிஞ்சுப்படுறேன், கொண்டு வந்து கொட்டிப்படுறேன். நீ அவளுக்கு வேணுங்கிற அவளுடைய அர்த்தம் காமம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிப்படுற நீ. அப்பேற்பட்டவன் நீ, அவள் கேட்காட்டா கூட. விதரதி, கொண்டு வந்து கொட்டிப்படுற. பரமானந்த சாந்திராங்கதிஞ்ச, பரமானந்த தத்துவம், பரமானந்த ஒரு நிலையும், ஆனந்த நிலை, பரமானந்த நிலை, அதையும் கூட நீ கொண்டு வந்து கொடுத்துட்ற, அந்த கதியை கூட நீ கொண்டு வந்து கொடுத்துட்ற. இத்தம் நிசேஷலப்யா, அப்படி இன்னும் பாக்கி ஏதோ கிடைக்கிறதுக்கு இன்னும் பாக்கி இருக்குங்காம இருக்கிறதுக்கு சேஷம்னு பேர், ரிமைண்டர். அப்படி ரிமைண்டர் லெஸ்னா என்ன? துளி கூட பாக்கியே கிடையாது, நிசேஷம், துளி கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் கிடைக்கிறது உங்கள்கிட்ட வந்தா. இத்தம் நிசேஷலப்யா நிரவதிக பலஹா, நிரவதினா ஒரு லிமிட்னு அர்த்தம், லிமிட்டே இல்லாமல் பலம். பலம்னா நமக்கு எண்ணின எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலம் இருக்கே, அதுக்கு பேர் பலம், பலன்னு சொல்கிறது.
அதெல்லாம் சுவாமிகிட்ட கிடைக்கிறதான். அப்படி கிடைக்கப்பட்ட நீ யாரு? நீ சாக்ஷாத் பாரிஜாதா ஹரேத்வம். நீ சாக்ஷாத் பாரிஜாத மரம் அல்லவோ. என்ன தேவலோகத்தில் பாரிஜாத மரம்னு இருக்குது. இந்த பாரிஜாத மரம் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நினச்சது நினைக்காது நமக்கு வேணுங்கிற எல்லா க்ஷேமமும் கொண்டு வந்து கொட்டிடுமா அந்த பாரிஜாத மரம். அதனால் இவர் சொல்கிறார், ஹே குருவாயூரப்பா, நீ சாக்ஷாத் பாரிஜாத மரம் அல்லவா சொல்கிறாள். அப்படி இருக்கிறதே போயும் யாரானும் தேவலோகத்தில் இருக்கப்பட்ட மரமான கல்பவருஷம் இருக்கே, அதை போய் யாரானும் வேணும்னு நினைப்போனோ, நினைக்க மாட்டான். என்னால் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி துருமம் அபிலஷதி. சக்கரவாட்டி துருமம்னா மரம்னு அர்த்தம். சக்கரவாட்டி, சக்கரன்னா தேவேந்திரனுடைய வீட்டில் இருக்கப்பட்ட மரமான கல்பவருஷம் இருக்கே, அதை போய் எவனானும் க்ஷுத்ரம், அது ரொம்ப கீழ்த்தரமான மட்டமான மரம், அதை போய் வேணும்னு யாரானும் வியர்த்தம் அர்த்தி விரஜோயம், அதை போய் வேணும் யாரானும் கேட்பாளா? நீ இருக்கியே, நீ பாரிஜாத்தம், நீ அதுக்கு மேலே கொடுக்கக்கூடியவன் அல்லவான்னு பிரசம்சித்து சொல்கிறாள் பகவானுடைய அனுகிரகத்தை பற்றி. நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி அனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச இத்தம் நிசேஷலப்யா நிரவதிக ஃபலா பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி துருமமபிலஷதி வியர்த்தமர்த்திவ்ரஜோயம் காருண்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்த்வம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஈஸ்வரஸ்த்வம் त्वयुच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वं चात्मा रामा एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते. हे शौरेன்னு கூப்பிட்டாள், ஹே கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள். சௌரின்னு கிருஷ்ணனுக்கு பேர். ஏன்னா சூரவம்சே உற்பன்னா யா சஹா சௌரி. ஏன்னா கிருஷ்ணனுடைய தாத்தாவுக்கு பேர் சூரன்னு பேர். அவருடைய அப்பா வசுதேவருக்கு அப்பா சூரன். அந்த சூர வம்சத்தில் வந்ததுனால கிருஷ்ணனுக்கு சௌரின்னு பேர். அதனால தான் சில பேர் சௌரிராஜன்னு பேர் வச்சுப்பா. சௌரிராஜன்னா வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ண வம்சத்தில் வந்த ராஜான்னு அர்த்தம். காருண்யாத் காமமன்யம் ததது கலு பரே ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத். இதில் பாக்கி தெய்வங்களுக்கும் குருவாயூரப்பனுக்கும் இருக்கப்பட்ட வித்தியாசத்தை எடுத்து சொல்கிறாள். பாக்கி தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுமா, காருண்யாத்து காமம் அந்யம் தததி. பாக்கி தெய்வங்கள்லாம் ரொம்ப கருணையோடு கூட நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கொண்டு கொடுப்பாளாம். ஆனால் நீ எப்படின்னாள், ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத்து ஸ்வாத்மதா, தன்னையே நீ கொடுக்குறேன்னாள். இதுதான் பாகவதத்தில் சொன்னாள். பாகவதத்தில் குச்சேலோபாக்கியானம்னு ஒன்று, அதில் சுதாமான்னு ஒருத்தன் ரொம்ப ஏழை பிராமணன், கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய மனைவி சொன்னாலாம், நீங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டை வச்சுருக்கேன், அப்படி கூட இருந்து கூட போகிறதுக்கு சங்கோச்சிக்கிறேளே. கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் பெரிய ராஜாவாக இருந்துருக்காள், உங்களோட ஃப்ரெண்டுங்கிறேள், அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அவரை பார்க்குறேளே. நீங்கள் நேராக அவரை போய் பார்த்துப்பிட்டு, அவரை போய் பார்த்தா அவர் எப்பேற்பட்ட தெரியுமா, அவரை நினச்சா போருமே, அவர் ஸ்மரத பாதகமலம் ஆத்மானமபி யச்சதி. அவர் காலை யாரானு நினச்சா போருமா, கிருஷ்ணா உன் பாதார விந்தத்தை நமஸ்காரம் பண்ணுறேன்ட்டு அவர் ஆத்மானமபி யச்சதி, தன்னையே கொடுத்துடுறார் இல்லையோ அவர். கிம் வக்த காமான் பஜதே நாத்தியபீஷ்டான் ஜகத்குரு. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மாவை போய் நினச்சா அவர் தன்னையே கொடுத்துருவாரே. அவர்கிட்ட போய் இந்த நமக்கு வேண்டிய பொருள்லாம் கிடைக்காதா, அதனால் நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாள். அப்படி சுவாமி தன்னையே கொடுத்துடுறாளாம், ஆத்மானம் அப்படி எச்சதி. அதனால தான் இங்கே சொல்கிறாள் குருவாயூரப்பனை, அந்த நீ எப்படி தெரியுமா, பாக்கி பேர் மாதிரி இல்லையே. உன்னை யார் ஆராதிக்கிறாளோ, யார் ஒன்றை நினைக்கிறாளோ,
நீ ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத்து தன்னையே கொடுத்துருவேளே. ஐஸ்வர்யாத் ஈஷதேன்யே ஜெகதி பரஜனே ஸ்வாத்மனோ அப்பி ஈஸ்வரஸ்துவம். உனக்கும் பாக்கி தெய்வங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, பாக்கி தெய்வங்கள்லாம் கண்ட்ரோல் ஃப்ரீக். பாக்கி தெய்வங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒவ்வொரு தெய்வமும் நினைக்கிறதான். ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அதை பண்ணால் போகிறோம்னு தன்னுடைய ஆத்மாவையே ஜெயிச்சவன் நீ. ஸ்வாத்மனோ அப்பீஸ்வரஸ்துவம், நீ ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். அது உன்னோட விசேஷம் நாள். என்ன அர்த்தம்? வியங்கியமாக சொல்கிறாள், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி காரியம் இல்லை. யார் ஒருவன் தன்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியலையோ பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக வியங்கியமாக சொல்கிறாள். ஐஸ்வர்யாதீஷதே அந்யே, பாக்கி தெய்வங்கள்லாம் எல்லாரையும் ஆண்டு அரசாளணும்னு நினைக்கிற தெய்வமா. ஆனால் நீ அப்படி இல்லை, ஒன்றை அடக்கி நீ ஒன்னையே ஜெயிச்சுட்டு இருக்கே நீ. அதனால்தான் உன் கோயிலில் வர பக்தாள்லாம் இறஞ்சி ஹே குருவாயூரப்பா நாராயணான்னு சொல்லி கத்துறாள். துவயி உச்சை ஆரமந்தி, துவயுச்சைராரமந்தி, உன்னை ரொம்ப இறஞ்சி கத்தி உன்னை மனசால் நினச்சி உன்னை ரசிக்கிறாள் ஜனங்களெல்லாம் பக்தாளெல்லாம். பிரதிபத மதுரே, ஒவ்வொரு அடியும் உன்னை சொல்ல, உன்னுடைய பேரை சொல்கிற ஒவ்வொரு அடி, உன்னுடைய தரிசிக்கணும்னு நாங்கள்லாம் நடந்து வர ஒவ்வொரு அடியும் மதுரே ரொம்ப இனிமையாக இருக்குது. சேதனா ஸ்பீத பாக்யா, யாருக்கு? பீப்புள் ஹூ ஆர் லக்கி. சேதனா ஸ்பீத பாக்யா, ஸ்பீத்தம்னா அப்படியே பலூன் ரொப்பற மாதிரி ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகிண்டே இருக்கிறது, அது ஸ்பீத்தம். பாக்யம் ஸ்பீத்தம்னா என்ன அர்த்தம்? யாருடைய ப்ராஸ்பெரிட்டி, ஃபார்ச்சூன், குட் லக் எல்லாம் இப்படி பெருசாகிண்டே இன்ஃப்ளேட் ஆகிண்டே போகிறதோ அவளுக்கு ஸ்பீத பாக்யான்னு பேர். அப்பேற்பட்டவாள்னா உன்னை இறஞ்சி கத்தி உன்னை தியானம் பண்ணி உன்னை ஆராதிக்கிறதுக்காக எடுத்து வராள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு மதுரம் நாள். துவம் சாத்மா ராம ஏவேதி அதுல குணகணாதார சௌரே நமஸ்தே. எப்படி உன்னை போய் சொல்கிறாள் போழறாள் தெரியுமா? துவம் ச ஆத்மா ராமஹா ஏவைத்தி, நீ ஆத்மனி சதா ரமந்தி. யார் அவள்? தே ஆத்மா ராமஹா, நீ எப்படி பண்ணுற? ஆத்மனி, நீ எப்போதும் ஆத்மாக்குள்ளே இருந்து உள்ளடங்கி அந்தர்முகமாக அப்படியே ரசித்து ஆனந்திக்கிறவன் இல்லையா? அப்படின்னு சொல்லி நீ தான் எல்லா குணங்களுக்கும் ஆதாரமான குணத்தை படைச்சிட்டு இருக்கப்பட்டவன், வச்சுட்டு இருக்கப்பட்டவனுங்கிறதா சொல்லி உன்னை பிரசம்சிச்சு சொல்கிறாள். ஏ கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள். சௌரேனா கிருஷ்ணான்னு அர்த்தம், சூர வம்சத்தில் வந்தவனேன்னு அர்த்தம். காருண்யாத் காமமன்யம் தததி கழு பரே ஸ்வாத்மதஸ்துவம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஈஸ்வரஸ்துவம். त्वयुच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतना स्फीतभाग्याः त्वं चात्मा रामः एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते. ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणां तेजस्संहारिवीर्यं विमलमपि यशः निस्पृहैश्चोपगीतम् अंगासंगा सदा श्रीः अखिलविदसि न क्वापि ते संगवार्ता तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्दमुख्याश्रयोऽसि. हे குருவாயூரப்பா, உன்னை எல்லாரும் ஏ பகவானே பகவானேன்னு சொல்கிறாளே, அந்த பகவத் சப்தம் உனக்கு பூர்ணமாக பொருந்துங்கிறாள். ஏன்னா பகவான்னு யாரை கூப்பிடுறோம்? பகஹா அஸ்ய அஸ்தீதி பகவான். யாருக்கிட்ட தனம் இருக்கோ அவனை தனவான்கிறோம், யாருக்கிட்ட வீரியம் இருக்கோ அவனை வீரியவான்கிறோம். அப்படி யாருக்கிட்ட பகம் இருக்கோ அவனை பகவான்னு சொல்கிறோம். அப்போ இந்த பகம்னா என்னது? 6 குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவள் தான் பகவான்னு பேர். என்ன 6 குணம்? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியா ஞான வைராக்யயோச்சைவ ஷண்ணாம்
பக இதீரிதா. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா நான் ஈஸ்வரத்துவம், எல்லாத்தையும் அப்படியே ஆள்ற திறமை. லார்ட்லினஸ்ன்னு சொல்கிறது. லார்ட்லினஸ், நம்ம தான் இந்த எல்லாத்துக்கும் லார்டு, நம்ம தான் இந்த எல்லாத்துக்கும் அரசாள்றவன் அப்படிங்கிற ஒரு பாவம், அதான் ஐஸ்வர்யம்னு பேர். வீரியம், வீரியம்னா பவர், பொட்டன்சி. ஒருத்தருக்கு நல்ல சம்படி இஸ் வெரி போட்டன்ட், அவரால் எல்லாம் பண்ணக்கூடிய எல்லா சக்தியும் அவட்ட அடங்கியிருக்கு. அப்படி இருக்கிறவனுக்கு வீரியவான்னு பேர். வீரியஸ்ய ஐஸ்வர்யஸ்ய ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸா. யசஸ்னா புகழ். சுவாமியோட புகழ் தெரியாதவா யார்? எங்கே பார்த்தாலும் சுவாமியோட புகழ் பிரகாசிக்கிறது. அப்படி புகழ் இருக்கிறவாள். அடுத்தாவில் ஃபேம் அண்ட் க்ளோரி, அதுக்கு பேர் யசஸ். ஸ்ரீயஹா, ஸ்ரீயஹானா ஆப்புலன்ஸ், எல்லா விதமான வெல்தும் இருக்கணும். சும்மா பணம் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதான் ஸ்ரீன்னு பேர், ஆப்புலன்சஸ். ஞான, ஞானம்னா நாலெட்ஜ், பியோர் நாலெட்ஜ். ஞானம் யார்கிட்ட இருக்கோ அது. வைராக்கியம், வைராக்கியம்னா என்ன? வைராக்கியோ செய்வ, வைராக்கியம்னா விராகம், பேஷன் இல்லாமல் இருக்கிறது, ஒன்றுலேயும் போய் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் எதை பார்த்தாலும் ஆசையாக இருந்து அதோடு கூட ஒன்னி போய் எப்போ பார்த்தாலும் பேஷனேட்டாக இருந்துட்டுருக்கிறவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். இப்போது ஒன்றுலேயுமே அப்படி தாமரை இலையில் இருக்கப்பட்ட தண்ணியில் இருக்கப்பட்ட தாமரை மாதிரி அதில் தண்ணி தெளித்தா அது ஒன்றும் ஒட்டாது. அப்படி இருப்பாராம் சுவாமி. இப்படி இந்த 6 குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவனை பகவான்னு சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், உனக்கு பகவத் சப்தம் உன்னைத்தான் பொருந்தும், உனக்கு தான் பொருந்தும். ஏன் தெரியுமா? ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம். சங்கரர், பிரம்மா, இன்னும் என்னென்ன தெய்வங்களோ எல்லா தெய்வத்துக்கும் மேலே நீ இருந்து அவளுக்கு லார்டு, அவளை அரசாண்டு வரை நீ அப்பேற்பட்டவன் நீ. விஸ்வதேஜோஹராணாம் தேஜா சம்ஹாரி வீரியம். விஸ்வதேஜோ ஹராணாம் தேஜா சம்ஹாரி. நீ என்ன பண்ணுற? லோகத்தில் எவ்வளோ பேர் இந்த விஸ்வம் பூராத்லேயும் இருக்கப்பட்ட தேஜஸ் இருக்கே அதெல்லாம் அழிக்கிறதுக்கு உள்ளான பவரை வச்சுட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காள். எவ்வளோ அசுராள் இருக்காள், கொடிய அசுராள். அவள்லாம் பிறந்தோடனே விஸ்வத்தில் தேஜஸ் மங்கி போகிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறவாளுடைய தேஜஸ்னா மங்க பண்ணுறையான். யாரெல்லாம் இந்த விஸ்வம் பூராத்தையும் மங்கக்கூடிய தேஜஸை வச்சிருக்காளோ அவளுடைய தேஜஸையும் மங்கறதுக்கு பண்ணக்கூடிய சக்தி, வீரியம் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் வீரியம் இருக்குது. முதல்ல ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொன்னால் ஈஸ்வரத்தன்மை இருக்குது. ரெண்டாவது வீரியம் இருக்குன்னால் விமலமபி யசா. உன்னுடைய புகழ் என்ன? உன்னுடைய புகழ் வேதங்களெல்லாம் சொல்கிறது உன் புகழ் தெரியாதவா கிடையாது. உன்னுடைய புகழ் தெரியாதவா கிடையாது. நிஸ்பிருகைச்சோபகீதம், நிஸ்பிருகைஹி அப்பிச்ச உபகீதம். உன்னுடைய புகழை யார் புகழறாள்? நிஸ்பிருகைஹி, ஒன்றுலையுமே மனசை வச்சு ஆசைப்படாத இருக்கப்பட்ட ஆத்மாராமாள் இருக்காளே அவள் கூட உன்னை புகழறாளாம். சௌபகீதம், எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் ஒருத்தரை புகழணும்னு அவள் நினைக்கணும்னு தேவையே இல்லை. அவள் கூட உன்னுடைய யசஸை கீர்த்தியை புகழறாள். அப்பேற்பட்ட புகழ உடையவன் நீ. அங்கா அசங்கா சதா ஸ்ரீஹி. ஸ்ரீ ஆப்புலன்சஸ், வெல்த், அது யார்கிட்ட இருக்குது? சாக்ஷாத் மகாலட்சுமி எப்போ பார்த்தாலும் அனபாயினியாக உன்னோட உடம்போட கூட ஒட்டின்னு இருக்காள். அங்கா சங்கா, உன்னோட உடம்போட ஒட்டின்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட ஸ்ரீயை வச்சுருக்கே. அப்போ ஸ்ரீயும் இருக்குது அவர்கிட்ட. அதனால் ஈஸ்வரத்தின் ஐஸ்வர்யம் இருக்குது, வீரியம் இருக்குது, யசஸ் இருக்குது, ஸ்ரீ இருக்குது. அடுத்தாவில் என்ன? ஞானம் இருக்கா பார்ப்போம். அகில விதசி. அகிலம்னா துளி கூட பிரேக் இல்லாமல், ஃபுல்னு அர்த்தம், பூர்ணம்னு அர்த்தம். நீ பூர்ண ஜானி. அகில விதசி, அகில வித்து அசி. அசின்னா அகில வித்தா இருக்கேன். துளி கூட இன்னும் பாக்கி ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் விஷயம் இருக்குன்னே கிடையாது. எல்லாமே தெரியும், சர்வஜ்ஞா நீ. அகில விதசி நக்வாபிதே சங்கவார்த்தா. உனக்கு யாரோடையோ ஒட்டுதல்ங்கிறதான்னு ஒருபோதும் கிடையாது. நக்வாபி, நீ யாரோ பார்த்தா அவளோட ஒட்டின்னு இருக்கா, இவாளோட ஒட்டின்னு இருக்கா, பக்தாள் அப்படிலாம் சொல்லுவா. நீ யார்கிட்டையும் போய் ஈடுபாடு ஒட்டின்னு விட மாட்டேன். நீ டிஸ்பேஷனேட் டிட்டாச்சு பர்சன். அதனால் நீ
வைராக்கியம் இருக்குது அப்படின்னு 6 குணங்களும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். தத் வாதாகாரவாசின்னு ஹே குருவாயூரப்பா முரார பகவத் சப்த முக்கிய ஆஸ்ரயோசி, பகவான்கிற சப்தம் உனக்கு பூர்ணமாக பொருந்துங்கிறதாக இந்த 6 குணங்களும் உங்கள்கிட்ட பூர்ணமாக இருக்குங்கிறத சொல்லி பகவானுடைய மகிமையை வர்ணிக்கக்கூடிய இந்த தசகம் முதல் தசகம் இது. இதில் பட்டதிரி பிரம்மமாக இருக்கப்பட்ட பரம்பொருள் இந்த குருவாயூரப்பனுங்கிறதாக சொல்லி ஆரம்பிக்கிறாள். பின்பு அடுத்த தசகங்களில் அதே பிரம்மம் இப்போ ரூபத்தை அடைஞ்சு குருவாயூர் அப்பன் ரூபத்தில் கிருஷ்ண பரமாத்மா ரூபத்தில் பிரகாசிக்கிறாருங்கிறதா அவரை வர்ணிக்க போகிறார் அடுத்த தசகத்தில். இப்போ இதெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். எப்படி அத்தியனம் பண்ணணும்னா, முதல்ல 3 தடவை நான் சொல்கிறதே முதல் தடவை நீங்கள் கேட்டுக்கணும், பென்சிலை வச்சு கமா போட்டுக்கணும். அப்புறம் 2வது தடவையும் 3வது தடவையும் நான் சொல்கிறதே நீங்களும் சேர்ந்து சொல்லணும். அப்படி தான் பண்ணுறது வழக்கம். ஓம் ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பிரதமம் தசகம் பகவன் மகிமானுவர்ணனம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम् एते तावद्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीडापहत्यै एते तावद्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीडापहत्यै एते तावद्वयन्तु स्थिरतर मनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशम् एवाश्रयामः निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशम् एवाश्रयामः सत्वं यत्तत्पराभ्याम् अपरिकलनतो निर्मलं तेन तावत् सत्वं यत्तत्पराभ्याम् अपरिकलनतो निर्मलं तेन तावत्
சத்வம் யத்தத்பராभ्याम् अपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् भूतैर्भूतेन्द्रियैस्ते वपुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम् तत्स्वच्छत्वात् यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपम् तत्स्वच्छत्वात् यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपम् तत्स्वच्छत्वात् यदच्छादितपरसुखचित् गर्भनिर्भासरूपम् तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते तस्मिन् धन्या रमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानंद पीयूष रूपे निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानंद पीयूष रूपे निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानंद पीयूष रूपे निर्लीनानेकमुक्ता बलि सुभगतमे निर्मल ब्रह्मसिन्धौ निर्लीनानेकमुक्ता बलि सुभगतमे निर्मल ब्रह्मसिन्धौ निर्लीनानेकमुक्ता बलि सुभगतमे निर्मल ब्रह्मसिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचः त्वत्कला स्वेव भूमन्ये कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचः त्वत्कला स्वेव भूमन्ये निर्व्यापारोऽपि निष्कारणमय भजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् निर्व्यापारोऽपि निष्कारणमय भजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् निर्व्यापारोऽपि निष्कारणमय भजसे यत्क्रियाम् ईक्षणाख्याम् तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्वरूपं तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्वरूपं तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्वरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपं सत्वं धृत्वा दधासि स्वमहिम विभवाकुण्ठ वैकुण्ठरूपं तत्ते प्रत्यग्रधाराधर ललितकलायावली केलिकारं तत्ते प्रत्यग्रधाराधर ललितकलायावली केलिकारं तत्ते प्रत्यग्रधाराधर
ललितकलायावली केलिकारं लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारं लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारं लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारं लक्ष्मीनिःशङ्कलीला निलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः लक्ष्मीनिःशङ्कलीला निलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः लक्ष्मीनिःशङ्कलीला निलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः सिञ्चत् सञ्चिन्तकानां वपुरनुकलये मारुतागारनाथ सिञ्चत् सञ्चिन्तकानां वपुरनुकलये मारुतागारनाथ कष्टाते सृष्टिचेष्टा बहुतरभवखेदावः जीवभाजां कष्टाते सृष्टिचेष्टा बहुतरभवखेदावः जीवभाजां कष्टाते सृष्टिचेष्टा बहुतरभवखेदावः जीवभाजाम् इत्येवं पूर्वम् आलोचितम् अजितमया नैवमद्याभिजाने इत्येवं पूर्वम् आलोचितम् अजितमया नैवमद्याभिजाने इत्येवं पूर्वम् आलोचितम् अजितमया नैवमद्याभिजाने नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुः छिद्रसार्द्रम् नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुः छिद्रसार्द्रम् नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुः छिद्रसार्द्रम् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधि पूरे रमेरन् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधि पूरे रमेरन् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधि पूरे रमेरन् नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैः अनभ्यर्थितानपि नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैः अनभ्यर्थितानपि नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैः अनभ्यर्थितानपि अर्थान् कामानजस्रं वितरति परमानन्द सान्द्रां गतिं च अर्थान् कामानजस्रं वितरति परमानन्द सान्द्रां गतिं च अर्थान् कामानजस्रं वितरति परमानन्द सान्द्रां गतिं च इत्थं निःशेषलभ्यो निरवधिकफलः पारिजातो हरे त्वम् इत्थं निःशेषलभ्यः निरवधिकफलः पारिजातो हरे त्वम् इत्थं निःशेषलभ्यः निरवधिकफलः पारिजातो हरे त्वम् क्षुद्रं तं शक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम् क्षुद्रं तं शक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम् क्षुद्रं तं शक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम् कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् कारुण्यात् काममन्यं ददति खलु परे
स्वात्मदस्त्वं विशेषात् कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् त्वय्युच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वय्युच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वय्युच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वं चात्मा रामः एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मदस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वम् त्वय्युच्चैः आरमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वं चात्मा रामः एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते त्वं चात्मा राम एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते त्वं चात्मा राम एवेति अतुलगुणगणाधार शौरे नमस्ते ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणाम् ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणाम् ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणाम् ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणाम् तेजः संहारिवीर्यं विमलमपि यशः निःस्पृहैश्चोपगीतम् तेजः संहारिवीर्यं विमलमपि यशः निःस्पृहैश्चोपगीतम् तेजः संहारिवीर्यं विमलमपि यशः निःस्पृहैश्चोपगीतम् अङ्गासङ्गा सदा श्रीः अखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता अङ्गासङ्गा सदा श्रीः अखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता अङ्गासङ्गा सदा श्रीः अखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता तद्वाताः गारवासिन् मुरहर भगवच्छब्द मुख्याश्रयोऽसि तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्द मुख्याश्रयोऽसि तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्द मुख्याश्रयोऽसि ओमिति श्रीमन्नारायणीये भगवन्महिमानुवर्णनं नाम प्रथमं दशकं समाप्तं श्रीहरये நமஹ. இப்பொழுது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरये नमः. अथ प्रथमं दशकं भगवन्महिमानुवर्णनम्. सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम्
अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्। एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम्। एते तावद्वयन्तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशमेवाश्रयामः। सत्त्वं यत्तत्पराभ्याम् अपरिकलनतो निर्मलं तेन तावत् भूतैर्भूतेन्द्रियैस्तेव पुरिति बहुशः श्रूयते व्यासवाक्यम्। तत्स्वच्छत्वात् यदच्छादितपरसुखजित् गर्भनिर्भासरूपम् तस्मिन् धन्यारमन्ते श्रुतिमतिमधुरे सुग्रहे विग्रहे ते निष्कम्पे नित्यपूर्णे निरवधि परमानन्द पीयूषरूपे निर्लीनानेकमुक्ता बलिसुभगतमे निर्मल ब्रह्मसिन्धौ कल्लोलोल्लासतुल्यं खलु विमलतरं सत्त्वमाहुस्तदात्मा कस्मान्नो निष्कलस्त्वं सकल इति वचः त्वत्कलास्वेव भूमन्। निर्व्यापारोऽपि निष्कारणमज भजसे यत्क्रियाम् ईक्षणाख्यां तेनैवोदेति लीना प्रकृतिरसति कल्पापि कल्पादिकाले। तस्याः संशुद्धमंशं कमपि तमतिरोधायकं सत्त्वरूपं सत्त्वं धृत्वा दधासि स्वमहिम विभवा कुण्ठवैकुण्ठरूपम्। तत्ते प्रत्यग्रधाराधर ललितकलायावलीकेलिकारं लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारम्। लक्ष्मीनिःशङ्कलीलानिलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः सिञ्चत्सञ्चिन्तकानां वपुरनुकलये मारुतागारनाथ। कष्टादे सृष्टिचेष्टा बहुतर भवखेदावहा जीवभाजाम् इत्येवं पूर्वम् आलोचितमजितमया नैवमद्याभिजाने। नो चेज्जीवाः कथं वा मधुरतरमिदं त्वद्वपुश्छिद्रसार्द्रम् नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्भोधि पूरे रमेरन्। नम्राणां सन्निधत्ते सततमपि पुरस्तैः अनभ्यर्थितानपि अर्थान् कामानजस्रं वितरति परमानन्दसान्द्रां गतिं च। इत्थं निःशेषलभ्यो निरवधिकफलः पारिजातो हरे त्वं क्षुद्रं तं शक्रवाटी द्रुममभिलषति व्यर्थमर्थिव्रजोऽयम्। कारुण्यात् काममन्यं ददति खलु परे स्वात्मतस्त्वं विशेषात् ऐश्वर्यादीशतेऽन्ये जगति परजने स्वात्मनोऽपीश्वरस्त्वं। त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे चेतनास्फीतभाग्याः त्वं चात्मा राम एवेति अतुलगुणगणाधारशौरे नमस्ते। ऐश्वर्यं शङ्करादीश्वर विनियमनं विश्वतेजोहराणां तेजः संहारिवीर्यं विमलमपि यशः निःस्पृहैश्चोपगीतम्। अङ्गासङ्गा श्रीः अखिलविदसि न क्वापि ते सङ्गवार्ता तद्वातागारवासिन् मुरहर भगवच्छब्दमुख्याश्रयोऽसि। ओमिति श्रीमन्नारायणीये भगवन्महिमानुवर्णनं नाम
பிரதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமஹ. சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். பாராயண சமாபன ஸ்லோகாः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सदनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हरनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरये नमः.